அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கொஷின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். விடுபட்ட எழுத்தானது, அதாவது நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பாக்ஸில் எல்லாத்துலேயுமே லெட்டர்ஸ் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு கொஷின் மார்க் இருக்குது. அந்த கொஷின் மார்க் தான் நம்மளை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் சம்ஸ் பார்க்குறோனாலே இதை சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தமாக ரெண்டு லாஜிக் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த GBF இந்த 3 லெட்டரையும் பார்க்கணும். அதாவது நம்ம வேர்ட்டிக்கலாக பார்க்கணும். வேர்ட்டிக்கலாக அப்படின்னா நம்ம நிற்கிற வசம் இருக்கு இல்லையா, GBF இது 3மே ஒரே லாஜிக்கை ஃபாலோ ஆகி இருக்கும். இதே லாஜிக் அடுத்த 2 பாக்ஸுக்குமே நம்மளுக்கு அப்ளை ஆச்சு, ஒன்று போல் வருது அப்படின்னா நம்ம இதே லாஜிக் கரெக்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GJP இந்த 3மே நம்மளுக்கு ஒரே லாஜிக்கை ஃபாலோ ஆகியிருக்கும். அதே லாஜிக் நம்மளுக்கு அடுத்த 2 இதுக்குமே அப்ளை ஆகி வருது அப்படிங்கிறப்ப நம்ம இதுதான் கரெக்டான லாஜிக் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று ஹரிசாண்டலாக பார்க்கறது, இன்னொன்று வெர்டிக்கலாக பார்க்கறது. ஸோ பாக்ஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு லாஜிக்கில் தான் நம்ம வந்து செம்ம ப்ரொசீட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம வந்து லெட்டர்ஸாக பார்க்குறத விட அதோட நம்பரை எழுதி பார்த்தோம் அப்படின்னா செம்ம சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லெட்டர்ஸ்க்கான நம்பர்ஸ் எழுதிடலாம். ஜிக்கு பார்த்திங்க அப்படின்னா 7 அப்படிங்கிற நம்பர் வரும். ஜிக்கு 7 அப்படிங்கிற நம்பர், ஜேக்கு வந்து நம்மளுக்கு 10 அப்படிங்கிற நம்பர், பிக்கு வந்து 16 அப்படிங்கிறது நம்பர், பிக்கு 2, கேக்கு 11, எல்லுக்கு 12, எஃப்க்கு 6, எண்ணுக்கு 14. அடுத்தது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஒன்றுமே பண்ணலப்பா, ஜஸ்ட்டு அந்தந்த லெட்டர்ஸ்க்கு அந்தந்த நம்பர் தான் எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸாமினேஷனில் ஜஸ்ட்டு ஏக்கு 1 பிக்கு 2 அப்படின்னு வரிசையாக எழுதுகிறப்ப இசட்டுக்கு 26 வரை நம்பர் எழுதிடுவோம். அப்போது ஒரு லெட்டருக்கும் என்னென்ன நம்பர் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அப்படியே எழுத போகிறோம். ஓகேவா? மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, நம்ம பார்த்து கவனமாக எழுதினாலே போதுமானது. இப்போது இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, எங்கள் லாஜிக் வந்து நம்மளுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது நம்ம 7, 2, 6 இந்த 3 நம்பரை பார்க்கும்போது ஒன்று போல் ஒத்து போதா, இல்லை 7, 10, 16 இந்த 3 நம்பரை பார்க்கும்போது லாஜிக் ஒன்று போல் ஒத்து போகுதா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஹரிசாண்டலாக வந்து ஒன்று போல் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நம்மளுக்கு 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 7, 10 இருக்குது. ஸோ அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஓரளவுக்கு கிட்ட வருதா? அப்போ நம்ம அடிஷன்லேருந்தே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 7ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? நம்மளுக்கு 17 அப்படின்னு வரும். ஆனால் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள், 16 எழுதியிருக்காங்க. அப்போ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க? -1 பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தமா? அப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பரையும் நம்மளுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி நம்மளுக்கு 16 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய வேஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன் ஆஃப் த வே இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்மளா யோசிக்கிறோம். இப்போது இது அடுத்த பாக்ஸுக்கும் அப்ளை ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போமா? என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 2 நம்பரையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். 2ஐயும் 11ஐயும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்னப்பா கிடைக்கும்? 13 அப்படின்னு கிடைக்கும். என்ன எழுதியிருக்காங்க? நம்மளுக்கு 12 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? 1 மைனஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 2 பாக்ஸுமே நம்மளுக்கு என்ன ஆகுது? ஒரே லாஜிக் ஒன்று போல் ஒத்து போகுதா? ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த ஆன்சரோட 1 மைனஸ் பண்ணிவிட்டு 3rd பாக்ஸில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு 2 பாக்ஸ்லையுமே ஒன்று போல் வந்தது. அப்போ இந்த லாஜிக் தான் கரெக்டு. இப்போ இதே லாஜிக் அப்ளை பண்ணி நம்மளுக்கு கேட்டிருக்கிறதுக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது என்ன? 6, 14 கொடுத்துட்டு அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஆட் பண்ணணும். 6ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர்லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். 6ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20 அப்படின்னு கிடைக்கும். 20லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 19 அப்படின்னு வரும். 19ஓட நம்பர், 19க்கான லெட்டர் என்னது? நம்மளுக்கு எஸ் அப்படிங்கிறது தான். அப்போது 19 அப்படிங்கிறது தான் எஸ் அப்படிங்கிற லெட்டர், அதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். எப்படி போட்டோம் அப்படின்றது புரியுதாப்பா? நம்ம ஹரிசாண்டலாக பார்க்கும்போதே நம்மளுக்கு கிளிக் ஆகிடுச்சு. அதனால் நம்ம அடுத்து எதுக்குமே போகலை, இதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒரு வேளை இது வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வேர்ட்டிக்கலாக பார்த்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கான ஈஸியஸ்ட் மெத்தட். இதே மாதிரியே நிறைய சம்ஸ் நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக கேட்டிருக்கிற மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஷார்ட்கட்டாக சால்வ் பண்ணுறது பிளேலிஸ்ட்டுமே நம்மளோட சேனல் அவைலபிளாக இருக்குது. அதை பார்க்காதவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இது நமக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க இல்லையா, எஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். எப்படி கண்டுபிடிச்சோன்ற லாஜிக் புரியுதாப்பா? இதே மாதிரியே சம் கேட்கும் போதில் இதே லாஜிக்கில் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை லாஜிக் மாற்றி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறதுமே சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த மாடல்லையுமே சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மோட பார்க்கலாம். தேங்க்யூ.